ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தினால் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களை உயர்த்தி கொண்டு வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஒருபோதும் உலகத்தை பார்த்து, சினிமாவை பார்த்து, சீரியலை பார்த்து அல்லது மற்ற பெருமை கொண்ட அகங்காரம் கொண்ட மனிதர்களை பார்த்து நீங்கள் அகங்காரம் கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. கிறிஸ்து இயேசுவை பார்த்து நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். அப்பொழுது பிதா இயேசுவை உயர்த்தினது போல் நம்மையும் உயர்த்துவார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். எத்தனை அற்புதமான சத்தியம் பார்த்தீர்களா? ஆண்டவர் இயேசு பிதாவின் மறுரூபமானவர். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார் ஆண்டவராய் இயேசு. ஆனால் அவர் மனிதர்கள் பாவத்துக்கு அடிமையானதுனால அந்த பிதாவின் மகிமையை பரலோகத்தில் விட்டுவிட்டு மனுஷர்களைப் போல வெறுமையாக அடிமையின் கோலம் கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவை மட்டும் அவர் தன்னை தாழ்த்தினார் பிதாவுக்கு. ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, இயேசு எங்கேயுமே தன்னை உயர்த்தி விடவில்லை. இந்த நாட்கள்ல எவ்வளோ ஜனங்கள், ஏன் ஊழியம் செய்கிறவர்கள் 2 பாட்டு படிச்சு அல்லது பைபிளில் 2 வசனம் சொல்ல ஆரம்பிச்சாலே போதும், தன்னை தீர்க்கதரிசி என்றும், தன்னை பெரிய பாஸ்டர் என்றும், தன் பெரிய ஊழியக்காரர்கள் என்றும், ஏன் பிஷப்கள் என்றும் உயர்த்தி கொள்ளக்கூடிய பரிதாப நிலைமையை பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் உலக மாயைத்தான் பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசுவை இன்னும் பார்க்கவே இல்லை. பைபிள் என்ன சொல்கிறது பார்த்தீங்களா? பிரதான ஆசாரியனாகிறதற்கு, தலைமை பாஸ்டரா மாறத்துக்கு இயேசு தன்னை உயர்த்தவில்லை. பிதாவானவரே இயேசுவை உயர்த்தினார். இந்த மகிமைதான் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தி மனித குலத்தை ரட்சித்தாரோ, பிதா அவரை உயர்த்தினாரோ, அது போலதான் அன்பானவர்களே, உங்கள் குடும்பமானாலும் சரி, உங்கள் தனி விசுவாச வாழ்வானாலும் சரி, ஒரு ஊழியமானாலும் சரி, உங்களுடைய தனி வாழ்க்கையானாலும் சரி, உங்களை ஒரு நாளும் பெருமைப்பட்டு உயர்த்த என்ன வேண்டாம். பெருமை பிசாசுக்குரியது. அது அவர்களை குழியில கொண்டு போய் தள்ளிவிடும். தாழ்மை தேவனுக்குரியது. அது நம்மை உயர்த்தும். இன்றைக்கு குடும்பங்கள், சமூக உறவு, கணவன் மனை உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, எல்லாவற்றிலும் நாம் இயேசுவை போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பிரதான ஆசாரியனாகிறதற்கு நீர் உம்மையே உயர்த்தவில்லை. பிதாவானவர் உம்மை சிலுவையிலிருந்து உயர்த்தினார். உம்மை நீர் தாழ்த்தினீர். அதுபோல நாங்களும் எங்கள் காலமெல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் எங்களை உமக்கு முன்பு தாழ்த்தவும், எல்லாவற்றிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்மால் நாங்கள் உயர்த்தப்படவே ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும். என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதியும், அபிஷேகியும், மகிமைப்படும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.